கடந்த 2012இல் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியின் போது வெறும் கோடைக்கால மின் தேவையை கையாள முடியாமல் சுமார் 60 கோடி மக்கள் இருளில் தவிக்கவிட்ட உலகத்தின் மிகப்பெரிய மின்வெட்டை நாம் சந்தித்தோம். ஆனால் கடந்த 25ஆம் தேதி இந்தியா 256 ஜிகாவாட் என்ற வரலாற்று உச்ச மின் தேவையை சந்தித்த போதும் எந்த ஒரு மின்வெட்டோ மின்தடையோ கிரிட் சரிவோ ஏற்படவில்லை. இது எப்படி சாத்தியமானது? யாரால்? பிரதமர் மோடி ஆட்சியில் நடந்த வலுவான உள்கட்டமைப்பு மேம்பாடு. இன்று இந்தியாவின் நிறுவப்பட்ட மின் உற்பத்தி திறன் 520 ஜிகாவாட்டை தாண்டி பிரம்மாண்டமாக உயர்ந்துள்ளது. இதில் சோலார், காற்றாலை போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் பங்கு அபரிமிதமானது. குறிப்பாக உச்சபட்ச தேவையின் போது சுமார் 22% மின்சாரத்தை சோலார் மட்டுமே வழங்கி மாபெரும் சாதனை படைத்துள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு நிலக்கரியை மட்டுமே நம்பியிருந்த பழைய கொள்கைகளை மாற்றி சோலார், நீர் மற்றும் அணுசக்தி என மின் உற்பத்தியை பன்முகப்படுத்தியுள்ளது. ஸ்மார்ட் மீட்டர்கள், வலுவான மின் பகிர்மான வலைப்பின்னல் என பல்வேறு சீர்திருத்தங்கள் மூலம் கிராமங்களில் மின் விநியோகம் 12 மணி நேரத்திலிருந்து 22 மணி நேரமாக உயர்ந்துள்ளது. மின் பற்றாக்குறை நாடாக இருளில் தவித்த இந்தியா இன்று தற்சார்பு பாரதம் திட்டத்தின் கீழ் எரிசக்தி பாதுகாப்பை முழுமையாக உறுதி செய்த பலம் வாய்ந்த நாடாக மாறியுள்ளது. இருளிலிருந்து ஒளியை நோக்கிய இந்த மாபெரும் மாற்றத்தை செய்த பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய பாஜக அரசை தொடர்ந்து ஆதரிப்போம்.